நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க ஜான் டீர் 5075E 4 வீல் டிரைவ் 75 HP கேட்டகரியிலைங்க ஏசி கேபின் மாடல் வண்டி. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க ஓனர் கம் டிரைவர்னாலைங்க இவங்க ஏசி கேபின் மாடல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதிகமாக வாழை ஃபீல்டு இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலங்க டஸ்ட்டு அலர்ஜி இது மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து இப்படி ஏசி கேபின் மாடல் எடுத்திருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோட்டில் ஓட்டிகிட்டு போனோம்னா ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வண்டி பயங்கரமான லுக்கு ஏசி கேபினுக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் வண்டிங்க இது. ஸோ பம்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஹரிமுருகாவில் போட்டிருக்காங்க டாப் பம்பர் ஃபிட்டிங்ஸ் எல்லாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வர வெயிட்டு ஒரு வெயிட் கல் பார்த்திங்கன்னா 40 கிலோங்க. 40 கிலோவில் 6 கல் மாட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோ வருதுங்க இந்த வெயிட் மட்டும். அதுபோக இந்த வெயிட்டை கேரி பண்ணுற பெட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வருங்க, ஒரு 100 கிலோக்கு பக்கமாக வரும். குறைஞ்சது இந்த கம்பெனி ஃபிட்டடாக வந்த இந்த வெயிட்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோக்கு மேலே வருங்க. அதுபோக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான பம்பர் வந்து போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு கீழே ஓட்டிருக்கிற இந்த பாச்சானில் நல்ல வெயிட் வருங்க. அதுபோக மேலே இருக்கிற இந்த பைப்பு இதெல்லாமே நல்ல வெயிட் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கிலோக்கு மேலே தாங்க வரும் கண்டிப்பாக. இந்த பம்பர் பார்த்திங்கன்னா நல்ல லுக்குங்க, வண்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல லுக்காக இருக்குது. நல்ல ஃபேமஸ் மூவிங்க. ஹரிமுருகாவில் வந்து போட்டிருக்காங்க டாப் பம்பர் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு. வாழை வந்து படக்கூடாது, இந்த மாதிரி சேஃப்டி கிரில்லெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி லுக்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ வாழை ஓட்டருக்கு மெயினானது பிளாட்ஃபார்ம் ஒர்க்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பக்காவாக ஹெவியாக போட்டிருக்குறாங்க. ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இருந்துங்க உங்களுக்கு அந்த சைடு டீசல் டேங்க்கு அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் ஹைட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்து ஃபுல் ஹைட் பண்ணி போட்டிருக்காங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி. இப்போ வாழை ஓட்டுற வண்டிக்கு மெயினாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து தேவைங்க. எதனாலன்னா வாழை வந்து முட்டியோடு சாஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடி வந்து முட்டி நின்றுக்கும். ஸோ வண்டி மூவ் பண்ணுறக்கூடாது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் உங்களுக்கு வண்டியை வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எச்சா வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி கேபின் மாடல்னால கீழே கொடுத்துருக்காங்க. 72 லிட்டர் கெப்பாசிட்டி வருது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு டூல்ஸ் பாக்ஸ் சின்னதாக போட்டுங்க. முன்னாடி வந்து அது அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக, ஏன்னா உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மரம் கிளை எதுவும் படக்கூடாதுங்கிறதுக்காக அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. க்ரில் வெல்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டருக்கு டாப்லிங் பெட்டு பார்த்திங்கன்னா டம்மி சென்சிங் பெட் வந்து ஒன்று வெல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சிங் பெட்டில் ஓட்டோம்னா ரொட்டாவேட்டர் குதிச்சதுன்னா உங்களுக்கு சென்சிங் அந்த இது போயிடும். ஸோ அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்ததாக ஃபஸ்ட்டு இன்ஜின்லேருந்து பார்த்துடலாங்க. உங்களுக்கு பேனட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் ஓப்பனிங் பேனட்டு அந்த ஃபாரின் டைப் லுக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த ஏர் வென்டிலேஷன் வந்து நல்லாவே அந்த க்ரில் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைபர் பானட் தாங்க, நல்லா ஹெவியாகவே இருக்குது, நல்லா வெயிட்டுங்க பானட்டு. பானட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரண்ட்டில் ஓப்பன் ஆகுதுங்க. சிங்கிள் பீஸ் பானட்டு சூப்பராக இருக்குங்க லுக்கு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இன்ஜின் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதாவதுங்க டேம் 4 நாம்ஸ் படி சிஆர்டிஏ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா இஜிஆரும் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து 50 ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வண்டிக்குமே வர்றது தான் எல்லா பிராண்ட்லேயுமே. ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இசிஎம் போர்டுங்க. இது ஆர்டினரி வண்டியில் வந்து ஸ்டேரிங் பாக்ஸுக்கு கீழே வரும். ஸோ இதில் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க ரேடியேட்டரு இன்டர்கூலருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தண்ணி விடாமல் வச்சுருக்கணுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பூரா சென்சர் ஒயர்ஸும் இதில் கனெக்ட் ஆகிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா கம்பெனியில் விட்டு பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டுங்க. ஸோ ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் பாருங்கள், நல்ல பெரிய ஏர் ஃபில்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இசிஎம் போர்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டமெல்லாம் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீசல் கூலருங்க, ஏசி கூலருங்க, ஸ்டேரிங் ஆயில் ரிட்டன் கூலரு, டர்போ இன்டர் கூலருங்க. ஸோ இதுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டருங்க, அதுக்கு பின்னாடி இன்ஜினு. இந்த கூலருக்கெல்லாம் நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி தான் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னாங்க 75 ஹெச்பி கேட்டகரியில் 74 ஹெச்பி வண்டிங்க, பியூர் 74 ஹெச்பி வண்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் 2900 சிசி 2100 இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎத்தில் இயங்கக்கூடிய ஜான் டீரோட தரமான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 290 நியூட்டன் மீட்டர் டார்க் 1200 ரேட்டட் ஆர்பிஎம்மில் கிடைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போங்க, டர்போ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஜிஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபில்ட்ருங்க. ஸோ இன்ஜினோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குங்க, இந்த பிளேட்டில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஜான் டீர் அவங்களோட ஓன் இன்ஜின். ஸோ இது போக இன்ஜினோட லெஃப்ட் சைட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஏசி கம்ப்ரெசர் வருங்க, அதாவது ரேடியேட்டருக்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக உங்களுக்கு கார்டு மாதிரி சேஃப்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஸ் கிடைக்கிற சீரி பிளேட்டில் பார்த்திங்கன்னா இன்ஜின் நம்பரு சேஸ் நம்பர் இதெல்லாம் வந்துருங்க இதில். ஸோ அடுத்தது இன்ஜினுடைய ரைட் சைட் போர்ஷனில் பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு ஆயில் போரிங் பாயிண்ட்டு, ஹைட்ராலிக் ஃப்ளோங்க, ஆயில் ஃபில்ட்ரு, பம்புங்க, அதாவது பவர் ஸ்டேரிங் பம்பு, ஹைட்ராலிக் பம்பு, எக்ஸாஸ்ட்டுங்க. எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் கேபின் மாடலோட பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா பெருசாகவும் ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கார்டு. அதாவது செல்ஃப் மோட்டருங்க, டைனமோ எல்லாமே ஃபுல் சேஃப்டியாக பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பார்ட்ஸுமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட 2500 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த ஆயில் லீக்கு அது மாதிரிலாம் எது இல்லாமல் இருக்குது. நல்லாவே ஹெவியான வாழையிலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒன்றும் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ இதுதாங்க இன்ஜின் டீட்டெயில்ஸு. ரெண்டாவது மெயினான திங் பார்த்தீங்கன்னா ஜான் டீர் வந்துங்க இன்ஜின் லைஃப் நல்லா இருக்குங்க. மைலேஜ்லேயும் பரவாயில்லைங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து லோடு குறையும். இன்ஜினுக்கு லோடு குறையிறது தாராளமாக உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குங்க. ஸோ ஜான் டீர்னாவே ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, மைலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது, ஹீட் வருதுன்னு சொல்லுவாங்க. டீசல் டேங்க் பின்னாடி இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி ஹீட்டிங் இஷ்யூஸே கிடையாதுங்க நாங்கள் ஆப்ரேட் பண்ண வரைக்கும். அது இந்த ஏசி கேபினில் கார் தாங்க. காரில் எப்படி கொண்டு போகிறீங்களோ அதே ஃபீல் தான். கம்ஃபர்ட் லெவலில் நீங்கள் ஆர்டினரி வண்டியவே அடிச்சிக்க முடியாதுங்க. ஏசி கேபின்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஏசி கேபின் மாடலுக்கு வந்துங்க டயர் ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட் டயரில் பார்த்தீங்கன்னா 11.2க்கு 24ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஹெவி டியூட் ஓப்பன் ஆக்சில் தாங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸாக சாஃப்ட் பவர் ஸ்டேரிங்கு. நல்ல டேர்னிங் ரேடியஸ் சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா ஜான் டீர் பொறுத்த வரைக்குங்க நல்ல டேர்னிங் ரேடியஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ஆக்சில் மேக் பார்த்தீங்கன்னா தனா இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடுங்க. நல்ல குவாலிட்டியான ஃப்ரண்ட் ஆக்சிலுங்க. நல்ல ஹெவி டியூட்டு, நல்ல பவரான ஆக்சிலு. இந்தியன் மேக் தாங்க. இதே உங்களுக்கு நான் ஏசி கேபின் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 12.4க்கு 24 டயர் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் போடலாமா என்னென்னு தெரியலிங்க. ஸோ அடுத்தது பேக் மக்கட் பாருங்கள், ஃபுல் கவராகி வந்துடுது. லுக் நல்லா இருக்குதுங்க. ஹெவியாக இருக்குதுங்க. பார்த்தா லேசாக தெரியுது, ஃபுல் அயன் தான், நல்லா ஹெவியாக இருக்குது மெட்டலு. இந்த கேபின் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ஆப்ஷன் வந்துங்க உங்களுக்கு சின்ன டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நார்மல் நான் கேபின் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 18.4க்கு 30ங்கிற டயர் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 16.9க்கு 30ங்கிற டயர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரக்கூடிய வீல் வெயிட்டு. அடுத்ததாக டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாங்க வண்டியோட டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 11.5 அடி வருதுங்க. அகலம் பார்த்தீங்கன்னா 6 அடி வருதுங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 அடி வருதுங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸ் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஃபீல்லே அழகாக திரும்பி வருது, ரொம்பவே வந்து பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹெச்பி கேட்டகரியில். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க்குங்க. உங்களுக்கு வந்து இப்படி கீழே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அடியில் வருங்க. இது பார்த்தீங்கன்னா 72 லிட்டர் கெப்பாசிட்டிங்க, ஃபைபர் டேங்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக கிரில் போட்டு சேஃப்டியாக வச்சுருக்காங்க. ஸோ நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேபின் பற்றி பார்த்துடலாங்க. கியர் ஆப்ஷனு ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க கேபினு. ஸோ உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான மோல்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ வியூ பார்த்தீங்கன்னாலும் நல்லா கிடைக்குதுங்க. அதாவது ஃப்ரண்ட்டு சைடு பேக் வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஏசி கேபின் வண்டி எப்படி இருக்கோ அதே லெவலில் வியூ கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இண்டிகேட்டருங்க. இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூவோடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா நல்லா தெரிகிற மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் இண்டிகேட்டர் டேஞ்சர் லைட்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்தது கேபின்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஓப்பன் பண்ணிக்கிற டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுதுங்க. பிளாட்ஃபார்மில் செமி பிளாட்ஃபார்ம் கொடுத்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது. அதாவதுங்க இந்த கிளச்சு பிரேக்குங்க, இந்த கீரு பிடிஓ கிளச்சு இதெல்லாம் வர இடத்துல கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகி வந்துடுது. ஸோ சைடு வியூ எல்லாம் பாருங்கள், நீட்டாக தெரியுதுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோலுங்க, ஆன் ஆஃப் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஏசியெல்லாம் நல்லாவே இருக்குங்க. நல்லா கூலிங் ஹீட்டு இது மாதிரி காரில் என்ன ஆப்ஷன் வருதோ அதே டைப் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெஃப்ட் சைடு மக்கெட்டில் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸுங்க இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் கண்ட்ரோல் ரைட் சைடில் தான் இருக்குது. பேக் வியூ பாருங்கள், ரொட்டாவேட்டர் எவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. ஸோ நம்ம நார்மல் நான் கேபின் மாடலில் எந்த அளவுக்கு வியூ இருக்கோ சேம் வியூ இதுலேயும் இருக்குதுங்க ஏசி கேபின் மாடல்லையும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலுங்க, அதர் லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்விட்சிங்கு உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கீழே வருது. ஸோ இதில் டோர் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு டோர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அப்படி பேக் சைட்லேயும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் மெயினான 3 ஓப்பனிங் பாயிண்ட்டுங்க. பேக்கு 2 சைடு, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. மேலே சீலிங் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. சீட்டு வேறு லெவல் கம்ஃபர்ட்டுங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டு இதோட பக்காவான கம்ஃபர்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடுதுங்க. ஒரு துளி நாய்ஸ் ஆகட்டும்
அந்த புழுதி ஹீட்டு எதுவுமே உள்ளே வரக்கு இல்லைங்க. அடுத்து பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி பிளாட்ஃபார்ம்னாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுலேருந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் ஹைட் தாங்க இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்மில் ஆப்ரேட்டிங்க்கு நல்லாவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ நல்லா விலாசமாக கால் வைக்கிறதுக்குள்ள சௌரியமாக இருக்குதுங்க. பிரேக் படல் கிளச் படல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீலாகி வந்துடுதுங்க. ஸோ சஸ்பெண்டட் படல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எக்ஸலேட்டர் பாருங்கள். அடுத்தது டயருக்கான ஏர் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைட் சைடு மக்கரில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் தாங்க உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலுமே இருக்குது. டிசிவி வால்வுக்கான கண்ட்ரோலு, ஹைட்ராலிக் லிஃப்டிங் கண்ட்ரோலு, கியர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது. சாவி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் பாக்ஸு கீழே இருக்குதுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் பேனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. நல்ல லுக்காக உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து டிஜிட்டலில் கவுண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற வார்னிங் சென்சர் லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதில் எக்கனாமி ஸ்டாண்டர்ட்னு இருக்குதுங்க. எக்கனாமி பார்த்திங்கன்னா 70 ஹெச்பியும் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா 74 ஹெச்பி பவர் உங்களுக்கு வருது. அடுத்து கியர் ஆப்ஷனுங்க. இந்த கியர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னாங்க கிரிப்பர் கியர் பாக்ஸ் மாடலுங்க இது. அதாவது ரேஞ்ச் கியர் பார்த்திங்கன்னா 1 2 3ங்க. அது போக பார்த்திங்கன்னா ஏபிசி அது போக கிரிப்பருங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் 3 விதமான கியர் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கணக்கு பார்த்திங்கன்னா 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் வருங்க. லோ ஃபஸ்ட்டு கியருங்க அது. வீல் மூவிங் ஸ்பீட் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் கூட இல்லைங்க. சின்ன நாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் 24 மணி நேரம் ஓட்டினீங்கனாலும் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே ஃபீல் ஆகாது எந்த விதத்துலையும் சரிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி ஃபஸ்ட்டு கியருங்க. ஸோ கியர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்கிறக்கு இல்லைங்க. நல்லாவே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹை ஃபஸ்ட்டு கியருங்க. அதாவது சி ஃபஸ்ட்டு கியரு. ஸோ ரோட் ரன்னிங்கெல்லாம் நல்லா ஸ்பீடுங்க வண்டி. அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவர்ஸுங்க. கியர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குதுங்க. எந்த நாய்ஸும் இல்லை. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குதுங்க கியரு. சிங்க்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸுங்க. இதிலே 3 ஆப்ஷனோட வருதுங்க. அதாவது பவர் ரிவர்ஸோடு வருதுங்க. அதாவது 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் கியரோடு வருங்க. இதிலே வந்துங்க கிரிப்பர் இல்லாமல் 9+3 ஆர்டினரி கியர் பாக்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கியர் பாக்ஸ் சைடு நல்ல அப்டேட் இருக்குதுங்க. நல்ல ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்பர் ஃபஸ்ட்டு கியருங்க. கிரிப்பர் ஃபஸ்ட்டு கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 370 மீட்டர் கிரிப்பர் ஸ்பீடு வருங்க. செகண்ட் கியருக்கு பார்த்துட்டிங்கன்னாங்க 650 to 700ங்க. தேர்ட் கியருக்கு பார்த்துட்டிங்கன்னா 800 to 900 இந்த ரேஞ்சில் வருங்க கியர் ஸ்பீடு கிரிப்பரு. ஸோ கிரிப்பர்லேயும் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் கியருங்க. வீல் ஸ்பீட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா தேர்ட் கியருங்க. ஸோ கூடிய விரைவில் பனானா ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸே பார்த்துடலாங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏசி பார்த்திங்கனாலும் நல்லாவே இருக்குதுங்க. உங்களுக்கு 4லேருந்து 5 ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. நார்மலு, ஹீட்டு, இது மாதிரி கூலிங்கு, இது மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஏசி. ஸோ நாய்ஸ் பாருங்கள். உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் எவ்வளோ இன்ஜின் நாய்ஸ் கேட்குதுங்க. ஸோ உள்ளே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுதுங்க. இன்ஜின் நாய்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் லெவலு, டீச்சிங் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியே பாருங்கள் எந்த அளவுக்கு இன்ஜின் நாய்ஸ் கேட்குதுங்க. ஸோ உள்ளே இருந்து அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80% சவுண்டு இல்லைங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் குரூப்ஸ், திருப்பூர் மாவட்டம், குன்னத்தூருங்க. ஸோ நீங்கள் வாழை உழவு வேறு 5 கலப்பை ஓட்டணும், ரொட்டாவேட்டர் எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்க. ஏசியும் இருக்குதுங்க. பாருங்கள் இன்ஜின் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஸோ வண்டி லுக் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. நல்லா அமைப்பாக அமைஞ்சிருச்சுங்க. இன்னும் டயர் ஆப்ஷன் பெருசாக கொடுத்தாங்க இன்னும் நல்லா இருக்குங்க. 75 ஹெச்பி கேட்டகரியில் வருது. ஸோ அது மட்டும்தாங்க. அது எப்படின்னு தெரிலிங்க. ஆனால் ஏசி கேபின் மாடலுக்கு இந்த டயர் ஆப்ஷன் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில்லைங்க இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 2300 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க. எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸுங்க, நார்மல் ஃபீல்ட் ரொட்டாவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ரோட் ரன்னிங்க்கு எப்படி இருக்குது, டெய்லரும் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயே தான் டெய்லருக்கு எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ இவங்க 5 கொத்து கலப்பை பார்த்திங்கன்னாங்க ஃபுல்லி சாஃப்ட்டு ஹெவி கலப்பைங்க. அதாவது சவுக்கட்டை பிடுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸும் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரொட்டாவேட்டர் ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது மைலேஜ், ஏரியா கவரேஜுங்க, எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெய்லர் யூசேஜில் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க, ரோட் ரன்னிங்க்கு எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னாங்க சூப்பரான ஆப்ஷனு,
நீங்கள் இந்த ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ணுறது இல்லாமீங்க அப் அண்ட் டவுனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கீழே மூவ் பண்ணி முன்னாடி இழுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா கைக்கிட்டே சௌரியமாக இருக்குதுங்க. ஃபீல்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவுமே கம்ஃபர்ட்டுங்க. அந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சாங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.